இன்றைக்கி நம்ம வந்து மீட் பண்ண போகிறவர் வந்து ஹீ இஸ் எ பேங்கர் அண்ட் இன்வால்வ் இன் ஃபினான்ஸ். ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வந்து சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். சமீபத்தில் வந்து அவர் ஒரு மகா பெரியவாளை பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதியிருக்கார் இன் இங்கிலீஷ். அண்டு எனக்கு தெரிஞ்சவரை இதுவரைக்கும் இத்தனை வருஷங்களில் மகா பெரியவாளை பற்றி இங்கிலீஷில் பயோகிராஃபி வந்தது கிடையாது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம். பட் என்னோட நாலேஜுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் எழுதலை. ஸோ தட் இஸ் வாட் ஆக்சுவலி ப்ராம்ப்டட் மீ டு இன்வைட் ஹிம் டு திஸ் ஷோ. ஸோ அப்போ அவர் சொன்னார், அதே மாதிரி நான் சென்னைக்கு வந்த காரணம் அப்படின்னார். அதை அவர்கிட்டேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ் சார், ப்ளீஸ். நான் சென்னைக்கு வந்த காரணம் அஃப்கோர்ஸ் மகாபெரிவா. இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிற இந்த பொசிஷனுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். ஒரு நாள் காலம்பரை 4:30 மணிக்கு ஒரு கனவு. நான் சொல்லிட்டேன், சென்னை வந்துடும், வந்தால் காஞ்சிபுரம் வந்துட்டு போ. இந்த டோன் அப்படியே எனக்கு அன்னைக்கு காலம்பரை 4:30 மணி வரைக்கும் மகாபெரிவாலோட எந்த ஒரு பரீட்சையும் ஒரு இன்ஃபேக்ட் எங்கள் ஆற்றுல ஃபோட்டோ கூட கிடையாது. ஸோ எந்த விதமான ஈடுபாடும் இல்லை. ஸோ ஒரு 4:30 மணிக்கு உங்களுக்கு வந்து ஒரு அசரீரி மாதிரி ஒரு குரல் கேட்டுது. அசரீரின்னு இல்லை, பிரத்யட்சமாக இது ஒரு கனவே. அது வந்து நான் என்ன தூங்கிட்டு இருந்தேன். விடிய காலத்தில் ஒரு 4:30 மணிக்கு வந்து நான் சொல்லிட்டேன், சென்னை வந்துடும், வந்தால் காஞ்சிபுரம் வந்துட்டு போ அப்படின்னு ஒரு கனவே வந்தது. ஆனால் இம்மீடியட்டாக நீங்கள் பெரியவாளை பார்த்தேன். பெரியவாளே அதை தான் சொல்கிறேன். அந்த 59-60 வயசு, அந்த ஒரு நாட் அ வெரி ஓல்ட் ஏஜ், மிடில் ஏஜ், அந்த இதில் வந்து நான் அதுக்கு முன்னாடிலாம் அந்த இதில் நான் பார்த்தது கூட கிடையாது. எனக்கு ஆனால் தெரிஞ்சது இது வந்து அப்போல்லாம் வந்து மகாபெரிவான்னு கூட சொல்ல மாட்டேன், சங்கராச்சாரியான்னு சொல்லுவாங்க. என் ஒய்ஃபை எழுப்பி சங்கராச்சாரிய கனவில் வந்தார் அப்படின்னு. யார்? பெரியவர், மகாபெரிவர். சரி, ஆல்ரெடி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க. ஸோ மேபி அது ஒரு ஹலுசினேஷனாக இருக்கலாம். இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரெஸ்ஃபுல்னா அந்த சிங்கப்பூர் அது போகணும், ஜாப் போகணும், அது ஃபேமிலியை விட்டுட்டு எப்படி போகணும், அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஓகே. இந்த புக்கு எழுதணும் அப்படிங்கிற ஒரு தாட் ஆர் உத்தரவு, வாட் எவர் யூ கேன் சே, அது எப்படி நடந்தது?